அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். எதுக்கு என்ன கூப்பிட்டா? நீ யார் கேட்டு உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்ன? இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு அண்ணனா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்ன, அது என்ன பெரிய தப்பா? தப்புதான் ராம். அதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. முட்டாள்தனமா பேசாத ராம். அவசரப்பட்டு நீ உன் தங்கச்சிக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். கல்யாணம் மட்டும் தான் நடக்கும். ஆனா அவ புருஷன் கூட அவளால நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழவே முடியாது. அதெல்லாம் கல்யாணம் ஆனா அவன் நல்லாதான் வாழுவா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாப்பிள்ளைய தான் நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். ராம், உன் தங்கச்சி கணேசனை லவ் பண்றா. அது உனக்கும் தெரியும்ல. இது நானே உன்கிட்ட பல தடவை சொல்லிருக்கேன். நீ திரும்ப திரும்ப அதை சொல்லாத. என்னால அதை கேட்கவே முடியல. எப்படி ராம், அவ விருப்பத்துக்கு மாறா உன்னால ஒரு விஷயத்த செய்ய முடியுது? இங்க பாரு, என் தங்கச்சிக்கு நான் ஒண்ணும் இல்லாத மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து நிறுத்த மாட்டேன். நல்ல சொத்து உள்ளவனா, வசதியானவனா, அழகானவனா, நல்லா படிச்சவனா, அது மட்டும் இல்லாம நல்ல பொறுப்புள்ள வேலையில இருக்கிறவனை பார்த்துதான் அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். டேய், வசதி, சொத்து, வேலை இது எல்லாத்தையும் விட உன் தங்கச்சிக்கு பிடிச்சவனா இருக்கணும் ராம். காசு பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா மனசுக்கு பிடிச்சவனை மிஸ் பண்ணிட்டா ஒரு பொண்ணால அதை தாங்கிக்கவே முடியாது. பாரு, சும்மா அவளுக்கு மனசுக்கு பிடிச்சவன் சொல்லாத. அவளுக்கு பிடிச்சிருந்தா போதுமா? எனக்கு பிடிக்க வேணாமா? எங்க அப்பாவுக்கு பிடிக்க வேணாமா? ஏன் அவளுக்கு பிடிச்சவன நீ ஏத்துக்க மாட்டியா? அவளை புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே உங்க யாருக்குமே வராதா? குடும்பத்துக்காக நாங்க கூட்டிட்டு வர்ற மாப்பிள்ளையா அவ கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? இங்க பாரு ராம், என்கிட்ட ஏட்டிக்கு போட்டியா பேசணும்னு நினைச்சு எதையும் பேசிட்டு இருக்காத. இது உன் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சா மட்டும்தான் அவளால நல்லபடியா சந்தோஷமா வாழ முடியும். அவசரப்பட்டு மாப்பிள்ளை பாக்குறங்கிற பேர்ல அவளோட வாழ்க்கைய அழிச்சிடாத ராம். அப்படி அவ வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கவே முன் வந்தேன். நீ பார்க்க போற மாப்பிள்ளைய விட கணேச எந்த விதத்துல குறைஞ்சிட்டா? ஏன் அவனை எல்லாரும் இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க? அவ ரொம்ப நல்ல பையன் ராம். உன் தங்கச்சிய உயிருக்கு உயிரா லவ் பண்றான். இவ்வளவு அவனை அப்படித்தானே லவ் பண்றா? லவ் பண்ற ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியதானே? இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிறத விட எங்க குடும்பத்துல எந்த குழப்பமும் பிரச்சனையும் வராம இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் அவங்க ஒண்ணு சேர கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு லவ் பண்றவங்களுக்கு எதிரி கிடையாது. என் தங்கச்சியோட வாழ்க்கைய மனசுல வச்சுக்கிட்டு மட்டும்தான் இது எல்லாமே நான் செய்யறேன். சொல்லக்கூடாததா இருந்தாலும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியத்துக்கு நீ என்ன தள்ளிட்ட. என்னன்னு பாக்குறியா? சொல்றேன். உன் அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணிட்டு தானே இந்த ஊரை விட்டு போனாங்க. அப்படி அவங்க போனதுனால தெரியாத ஊர்ல சப்போர்ட்டே இல்லாத இடத்துல யாரும் இல்லாதவங்களா அவங்க ஒரு தனி வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? சத்தியமா இருக்காது. சரி, ஒருவேளை அவங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னே வச்சுப்போம். ஆனா அவங்க ஓடி போனதுனால இந்த குடும்பம் இத்தனை வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதிகளா பாத்துக்கிட்டு வேண்டாதவங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால என் குடும்பம் பட்ட கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவனா திரும்பவும் அந்த கஷ்டத்தை என் அப்பாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் கொடுக்க விரும்பல. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. நீ என் சுகன்யாத்த பொண்ணுன்னு தெரிஞ்சும் என்னால இந்த உண்மைய இங்க சொல்ல முடியல. ஒன்னாலே சொல்ல முடியல. யாரோ ஒரு அனாதை மாதிரி தானே நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க. இதெல்லாம் நாளைக்கு அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைய அனுபவிக்கணுமா? ஆனா இதே நாங்க பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சா அவளுக்கு பிறக்க போற குழந்தை இந்த குடும்பத்தோட வாரிசா வளரும். அதுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் மனநிறைவு கிடைக்கும். மீனா, எங்க அப்பா அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சுவாரு. நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். இப்படி சுயநலமா உங்க சந்தோஷத்துக்காக மட்டும் இவ்ளோ டீடைல்ஸ் குடுக்கறியே. இதெல்லாம் நடந்தா மட்டும் உன் தங்கச்சி சந்தோஷமா இருப்பாளான்னு யோசிச்சு பாத்தியா ராம்? மீனா, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் லவ் பண்றாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்றது இல்ல. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த மாதிரி இவங்க பிரிஞ்சுதான் இருக்கணுமே. நீ சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு மறைஞ்சு போன பிரச்சனைய தோண்டி எடுக்க எனக்கு விருப்பம் இல்ல மீனா.
ராம், தயவு செஞ்சு அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையா யோசி. கணேசனும் தேவியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன். எனக்காகவாவது அவங்கள சேர்த்து வையே ராம். கணேச இப்பதான் ஒரு நல்ல பிசினஸ் பண்ணி டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கான். இது எல்லாமே உன் தங்கச்சிக்காக தானே? இங்க பாரு மீனா, கணேச மேல எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்ல. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவ தேவி ரூமுக்குள்ள நுழைஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? என்னதான் லவ் பண்ற பொண்ணா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ரூம்ல, அதுவும் என் தங்கச்சி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் அந்த ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்தது என்னால ஏத்துக்க முடியல மீனா. அவனை அப்பவே வெட்டி இருப்பேன். ராம், ஆனா தேவையில்லாம பிரச்சனை பெருசாக கூடாதுதான் விட்டுட்டேன். மீனா, அவன் நல்லவன் இல்ல மீனா. என் தங்கச்சியை லவ் பண்றான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவனெல்லாம் என் வீட்டு மாப்பிளை ஏத்துக்க முடியாது மீனா. ராம், உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ எனக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட என் தங்கச்சிக்கு சொல்லி புரிய வை. நீயும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இங்க பாரு, நான் யாருக்கும் பாதகம் இல்லாம தான் இதை செய்யறேன். திரும்பவும் சொல்றேன், கணேசனுக்கு என் தங்கச்சிய கட்டி வைக்க எனக்கு இப்ப விருப்பம் இல்ல. நீ மறுபடியும் இதை பத்தி பேசி என்னை கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ்.